இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த நாளில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்மை நேசிக்கிறவர், நம்மை தாங்கி ஆதரிக்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நேரத்திலும் நாம் வேத வசனங்களுக்கு நேராக கடந்து செல்வோம். நான் தொடர்ந்து பேசி வருகிறபடி கர்த்தருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள் என்று பேசிக்கொண்டிருக்கிறேன். அதில் இன்றைக்கு 19வது நாளாக துன்பங்களின் நடுவில் வெற்றி தருகிற தேவன். அதில் மோசேயின் வாழ்க்கையையும் அவருடைய தலைமைத்துவத்தையும் சார்ந்து அதை குறித்து பேச இருக்கிறேன். யோசேப்பை குறித்து கடந்த நாளிலே பேசினேன். யோசேப்பு எகிப்தில் இருக்கும் நாட்களிலே யோசேப்பின் குடும்பத்தார் அனைவருமாக 70 பேர் சேர்ந்து எகிப்திலே குடியிருந்தார்கள். அங்கே தொடர்ந்து அவர்கள் இருந்ததுனால அவர்கள் ஜனப்பெருக்கம் அதிகப்பட்டது. வருடங்கள் கடந்தன. ஏறக்குறைய 430 வருடங்கள் எகிப்திலே காணப்பட்டார்கள். ஆக யோசேப்பின் நாட்களில் இருந்ததான ராஜா இறந்து போய் அதுக்கப்புறமாக வேறு பல ராஜாக்கள் தோன்றினார்கள். அதான் 1ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். இப்போ அவர்கள் ராஜாவின் பார்வைக்கு ஜனப்பெருக்கம் அதிகமாயிருந்தது. இவர்கள் கானான் தேசத்திலிருந்து வந்தவர்கள், வெளிநாட்டார் என்பதன் காரணமாக இவர்களை என்ன விதத்தில் ஒடுக்கலாம் என்று சொல்லி பார்த்து அவர்களுக்கு அதிக வேலைகளை கொடுப்பதற்கு ஆளோட்டிகளை ஏற்படுத்தி கவனிக்க வைத்தார். என்னென்ன வேலை? சுமை சுமக்க வைத்தார். அதுபோல் வயல்வெளிகளில் வேலை செய்தார். செங்கல், சாந்து இவைகளை சுமக்கிறது, இப்படிப்பட்ட கொடூரமான வேலைகளை கொடுத்தார். இந்த வேலைகள் குறித்த நேரத்தில் எதிர்பார்க்கப்படுகிற நிலையில் செய்யப்படவில்லை என்றால் இந்த ஆளோட்டிகள் என்ன பண்ணுவார்கள் என்றால் ஷூனுடைய அடிப்பக்கத்தில் ஆணிகள் வைத்திருப்பார்கள். அந்த ஆணிகளோடு சேர்ந்த அந்த ஷூவை வைத்து அடிப்பார்கள். அந்த வேதனையோடும் இவர்கள் சுமை சுமக்க வேண்டும். இந்த நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவருடைய சந்ததியார் தேவனிடத்திலே முறையிட்டார்கள். தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபர் என்பவர்களுக்கு கொடுத்திருந்ததான வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்தார். அவர்களுடைய இந்த இஸ்ரவேலருடைய பெருமூச்சை கேட்டார். அவர்களுடைய வேதனைகளை நினைவு கூர்ந்தார். இவர்களை கண்ணோக்கினார். இவர்களுக்கு இறங்க திட்டமிட்டு தேவன் என்ன செய்தார் என்றால் மோசேயை தெரிந்து கொள்கிறார். மோசே யார் என்று சொன்னால், இந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் கஷ்டப்படுகிற நிலையிலே யோகபேத், அம்ராம் என்பவர்களுக்கு மகனாக பிறந்தார். இந்த பார்வோன் இன்னொரு உபத்திரவம் என்ன செய்திருந்தார் என்றால், பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்ய வேண்டும், அப்போதான் சந்ததி குறையும் என்பதற்காக. மோசே பிறந்தபோது யோகபேத் அழகுள்ளவன் என்று கண்டு அதை மறைத்து 3 மாதம் ஒளித்து வைத்திருந்தார். அதற்கு மேலாக ஒளித்து வைக்க முடியாத நிலையிலே ஒரு நாணல் பட்டி செய்து பிசின், கீல் போன்றவைகள் பூசி அதில் குழந்தையை வைத்து நைல் நதியின் ஓரத்திலே நாணல்களுக்கிடையே வைத்து விட்டார். ஆக இந்த குழந்தையை பார்ப்பதற்கு தமக்கு மிரியாம் என்ற அக்காகாரியை வைத்து, அதோடு அந்த நேரத்தில் அவர்களுடைய ராஜாவின் குமாரத்தி குளிக்க வரும்போது இந்த குழந்தையை பார்த்து அதை எடுக்க வைத்து பார்க்கும் நிலையில் இதை தாயார் வைத்து பார்ப்பதற்காக அந்த மிரியாம் உதவி செய்து அதன் மூலமாக
யோகபேத்தே தாயாராகிய இந்த யோகபேத் அந்த குழந்தையை பார்ப்பதற்கும் வளர்ப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டார். இந்நிலையிலே என்ன அறிகிறோம் என்றால், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் பராமரிப்பு கொடுக்கிறார். யோகபேத்து கஷ்டப்பட்ட நிலையிலே தானே தன்னுடைய குழந்தையை சம்பளத்திற்கு வளர்க்கக்கூடிய பாக்கியம். இப்படி மோசே வளர்ந்து அரண்மனையிலே கொண்டு விடப்பட்டு சகல விதமான கல்வி கலைகளே வளர்ச்சி அடைந்து பெரியவனாயிருக்கும் நிலையிலே தேவன் மோசையை அழைக்கிறார். மோசையை அழைத்து இந்த அங்கே செய்யப்பட வேண்டிய வேலை, அதெல்லாம் நான் விளக்கம் சொல்ல முடியாது, நேரமில்லை. பார்வோனுக்கும் ஜனங்களுக்கும் செய்யப்பட வேண்டிய வேலைகளை எல்லாவற்றையும் செய்து தேவன் விடுவிக்க வழிகளை ஆயத்தப்படுத்துகிறார். 11ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கு ஜனங்களின் பார்வைக்கு மிகவும் பெரியவனாயிருந்தான். அப்போ அவர்கள் மத்தியிலேயே இவன் பெரியவனாக இருக்கக்கூடிய நிலையிலே தேவன் மோசேயை ஏற்படுத்தியிருந்தார். 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 34, 35, 36 வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் தங்கள் பொருட்களை எல்லாம் தோளின் மேல் ஏற்றி கொண்டு போனார்கள். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்ததனால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். இவ்விதமாக அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இவர்களுடைய பொருட்கள் அனைத்தையும் கொள்ளையிட்டு புறப்படும்படி மோசேயின் மூலமாக தேவன் இந்த காரியங்களை நடப்பித்தார். 51வது வசனத்திலே 12ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில், அன்றை தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறேன். நடுவில் இருந்து, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மடிந்து போவார்களே என்று சொல்லி அவர்கள் பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது லகுவாய் இருந்தாலும் அவர்களை அந்த வழியாக நடத்தாமல் சிவந்த சமுத்திர வனாந்தர வழியாக நடக்க பண்ணினார். அது தூரமான பாதைதான், ஆனாலும் தேவன் அதை ஏற்படுத்தினார். என்ன சொல்ல இருக்கிறேன் என்றால், தேவ பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழி என்ன என்று தேவன் அறிந்திருக்கிறார். அதன் வழியிலே அவர் நடத்துகிறார். சில வேளைகளிலே அது கடினமாயிருக்கும். இப்போ இஸ்ரவேலர் எகிப்துக்கு போனது, எகிப்திலே அவர்கள் அனுபவித்த நன்மைகள் ஏராளம் தாராளம். அப்படி இருக்க கஷ்டப்பட்ட நேரத்தில் அவர்கள் கஷ்டம் அனுபவிக்காதபடிக்கு அவர்களை நடத்துகிறதற்கும் அவர் பல வழிமுறைகளை ஏற்படுத்தினார். இப்போ இவர்கள் செங்கடல் என்கிறதான அந்த பகுதியில் வரும்போது இவர்களுக்கு நேராக போவதுக்கு முடியாது, வேறு வழி இல்லை. அந்த பக்கம் இந்த பக்கம் வழியாக போக முடியாது. அந்த நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். என்றாலும் முறுமுறுத்தார்கள். என்ன முறுமுறுப்பு என்றால், எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர் என்று 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே முறுமுறுத்தார்கள்.
தேவன் மோசேயின் வேண்டுதலை கேட்டு மோசே இடத்திலே சொல்லி கோலை நீட்டும்படி சொன்னார் செங்கடலுக்கு நேராக. இந்த கோல் என்பது வேத வசனம். நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வேதனைகள் வரும்போது நமக்கு பரிகாரம் வேத வசனங்கள். வேத வசனங்கள் நமக்கு மருந்தாக இருக்கிறது. வேத வசனங்கள் நமக்கு ஜீவன் கொடுக்கிறது. வேத வசனங்கள் நமக்கு ஆறுதல் அளிக்கிறது. அவைகளை கை கொண்டால் நமக்கு பலன் உண்டாகிறது. இப்படிப்பட்ட அநேக காரியங்களை வேதாகமத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம். தேவன் நமக்கு வழிகாட்டியாக அந்தந்த நேரத்திலே நம்மை உணர்த்தி வழிநடத்தும் வல்லவராக இருக்கிறார். இவர்கள் நெருக்கப்பட்ட நேரங்களிலே தேவன் உதவி செய்தார். இவர்களுடைய பெருமூச்சை தேவன் கேட்டார். இதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் பெருமூச்சு, வேதனை, கலக்கம் வரும்போது கண்ணீர் விடுகிறோம். அந்த கண்ணீரெல்லாம் கர்த்தருக்கு மறைவாக இல்லை. தாவீதனுடைய வாழ்க்கையில் கூட பார்க்கும்போது 38ஆம் சங்கீதத்தில் அவர் அழுகிறார். என் தேவரீர் என் பெருமூச்சை கேட்டீர் என்று சொல்லுகிறார். என் ஏங்கலெல்லாம் உம்மிடத்தில் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். என் உள்ளம் குழம்பி அலைகிறது என்று சொல்லுகிறார். என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள். என் இனத்தாரும் தூரத்தில் நிற்கிறார்கள். இப்படி எல்லாம் தாவீது சொன்னாலும் சங்கீதம் 42 என்ன சொல்லுகிறார் என்றால், என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தரை இன்னும் துதிப்பேன். நம்முடைய வேதனையான நேரங்களில் எல்லாம் வேதனையை பார்த்து துன்பத்தை பார்த்து கலங்காதபடிக்கு கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் நம்மை சரியான வழிகளில் நடத்துகிறதை அறிந்து இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய மகத்துவங்களை துதிக்க முடியும். 12ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிப்போம். அது 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர்கள் பார்வோனை ஆகையால் அதை நான் வாசித்தேன். 15ஆம் அதிகாரத்தில் இவர்கள் யோர்தானை கடக்கிறார்கள். மோசே கோல் நீட்டின போது செங்கடல் 2ஆய் பிரிந்து அவர்கள் உலர்ந்த தரவெளியாக நடந்து போகிறார்கள். அந்த வசனங்கள் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 15ஆம் அதிகாரத்தில் இவர்கள் கடந்து போன பாதைகளை தேவ மக்கள் எல்லாரும் சேர்ந்து மிரியாமும் சேர்ந்து பாடுகிறார்கள். அதில் சில வசனங்களை வாசிக்கிறேன். 6ஆம் வசனத்திலிருந்து யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தாவே உமது வலது கரம் பலத்தினால் மகத்துவம் நிறைந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி போட்டது. உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். 8வது வசனத்தை வாசிக்கிறேன். உமது நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடல்லே உறைந்து போயிற்று. தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன் என அவர்களுடைய ஆசையை திருப்திப்படுத்த பல வேலைகளை செய்தார்கள். கர்த்தர் நிர்மூலமாக்கினார். எல்லாரும் கடலில் அமிழ்ந்து போனார்கள். அவர்கள் என்ன மாதிரி ஆனார்கள் என்றால் 10வது வசனத்தில் உம்முடைய காற்றை வீச பண்ணினே கடல் அங்கே மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். தண்ணீரெல்லாம் உறைந்து போயிற்று. இப்படி அவர்கள் அமிழ்ந்து மாண்டார்கள் என்று வேதம் வசனம். அப்போ தேவன் ஜெயம் அளிக்கிறவர், நம்முடைய பிரச்சனைகளிலே ஜெயத்தை தருகிறவர். எந்த ஒரு துன்பமாய் இருந்தாலும் அதை நமக்கு ஜெயமாக மாற்றி அமைக்கிற கர்த்தர். மோசேயின் தலைமைத்துவத்தை குறித்து நாம் தியானிக்கும் போது தேவனுடைய நடத்துதலை அறிந்து அவர் செயல்பட்டார். 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம்
17வது வசனத்தில் இஸ்ரவேல் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின விதம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்வளவு பெரிய நன்மைகளை தேவன் செய்தும் அவர்கள் தேவனை முறுமுறுத்தார்கள். 14ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் பார்க்கும்போது 14ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்துவமான கிரியைகளை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் நம்பிக்கை வைத்தார். இவ்வளவு நம்பிக்கை வைத்தார்கள். ஏன்? இவ்வளவு பெரிய அற்புதங்களை அவர்கள் கண்டார்கள், அனுபவித்தார்கள். நம்முடைய வாழ்விலும் கர்த்தர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். நன்மை செய்யும்போது அவர் நல்லவர், பெரியவர் என்று சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி துதி பாடுவோம். ஆனால் அடுத்தபடியான பிரச்சனை வரும்போது என்ன செய்கிறோம் என்றால் மனமடிவாகிறோம், சோர்வடைகிறோம். அதற்கு இடமே கொடுக்கக்கூடாது. நமக்கு தேவையானது தைரியம், விசுவாசம், வசனத்தின் வல்லமை. இவைகளில் நிற்கும்போது கர்த்தர் நடத்துகிற பாதைகள் ஆச்சரியமாக இருக்கும். 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரரில் முறுமுறுப்புகளை கேட்டேன். நீ அவர்களோட பேசி நீ சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி. இப்படி இவர் என்ன செய்கிறார் என்றால் 16ஆம் அதிகாரத்தில் வரும்போது இவர்களுடைய முறுமுறுப்பு, 15ஆம் அதிகாரத்திலும் துதி பாடினவர்கள் கொஞ்ச நேரத்திலே அவர்கள் முறுமுறுத்தார்கள். எதற்காக? தண்ணீர் கிடைக்கவில்லை என்று. தண்ணீர் மாறாவாயிருந்தது, அதையும் தேவன் கசப்பை மாற்றி இனிமையாக்கினார். இப்படி நன்மைகளை கண்டவர்கள் முறுமுறுக்கக்கூடாது, அவிசுவாசம் காண்பிக்கக்கூடாது, தேவனை விட்டு தூரம் போகக்கூடாது. கர்த்தர் அவர் நடத்துகிற பாதை இனிமையானவை, வெற்றிகரமானவை. அதை மட்டும் பார்த்து நாம் முன் செல்ல தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் நாம் முன் செல்ல வேண்டும். தேவன் மன்னா கொடுத்தார், இறைச்சியை கொடுத்தார், தண்ணீர் கொடுத்தார். எல்லாமே வனாந்தர வழியிலே என்னென்ன தேவைகளோ அனைத்தையும் கொடுத்தார். ஆனாலும் அவர்களுக்கு தேவை வரும்போது முறுமுறுத்தார். நம்முடைய தேவைகள் தான் பெருசு என்று நினைத்து விடாதபடிக்கு கர்த்தர் மேன்மையும் மகத்துவமானவர், அவரே நமக்கு போதுமானவர் என்று அவரையே சார்ந்து அவரையே துதிப்பாடி அவரிடத்திலேயே பற்றி கொள்ளும் போது கர்த்தர் நடத்துகிற பாதைகள் ஆச்சரியமானவைகள். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே சொல்லும்போது அவர்கள் முறுமுறுத்த நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், மோசே பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் சாந்த குணமுள்ளவர். இன்னும் அதே வசனத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில் என்ன அவசியம் என்றால் சாந்தம், தாழ்மை, பொறுமை, ஆவியின் கனிகள், தேவனுடைய வழிநடத்தலை உணர்ந்து முன் செல்லுகிற அனுபவம். சாந்தமுள்ள குணமுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துவார் என்று சொல்லப்படுகிறது. அது 147ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர். எல்லாருக்கும் உயர்வு அவசியம், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் அவசியம், எல்லாருக்கும் சுகம் அவசியம். கர்த்தர் நடத்துகிற மேன்மையும் மகத்துவமான பாதைகள் அவசியம். ஆனால் அடிப்படை காரியம் என்னவென்றால்
தேவன் ஒருவரே கர்த்தர், தேவன் ஒருவரே சர்வ ஆளுநர், அவர் ஒருவரே சகலத்தையும் காண்கிறவர், அவர் ஒருவரே கர்சனை உடையவர் என்று சொல்லி அவரிடமாய் பற்றுதலாய் இருந்து கலக்கமடையாமல் திகைக்காமல் அவரை சார்ந்து கொள்ளும்போது அவர் நடத்துகிற பாதைகள் இனிமையானவைகள், வெற்றியானவைகள். அப்படிப்பட்ட வழிகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதுனாலே இந்த நேரத்திலும் கர்த்தரை ஒன்று கூட நேசிக்க பழகுவோம். எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நேசிக்க பழகுவோம்.